ஒரு காதல். கடைசியா லாஸ்ட் பீஸ் வித்தது லாஸ்ட் சண்டே மேடம். குட். அப்படியே லாஸ்ட் பீஸுக்கு முன்னால வித்த பீஸ் அந்த டேட் என்னன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி இருந்த பீஸ் 10 days முன்னாடியே வித்திருக்கு மேடம். ஓகே சார். இந்த 2 பீஸையும் வாங்கினவங்க பேர் என்னன்னு பில் செக் பண்ணி பாருங்க. அவங்க கேஷ் கொடுத்து வாங்கினாங்களா இல்ல கார்ட் ஸ்வைப் பண்ணி வாங்கினாங்களான்னு செக் பண்ணி சொல்லுங்க. மேடம் 10 daysக்கு முன்னால இந்த gift வாங்கினது ராமுன்னு ஒருத்தர். அவரோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. கயல், ஆனா அது பொண்ணுன்னு வாணி சொன்னால. ஆமா பிரியா சார். அப்படின்னா லாஸ்ட் சண்டே கடைசியா இருந்த பீஸை யார் வாங்கினாங்கன்னு பாருங்க. மேடம் கடைசியா வாங்கினது சஞ்சனான்னு ஒரு பொண்ணு. குட் சார். அவங்க கார்டு யூஸ் பண்ணி வாங்கினாங்களா இல்ல யூபிஐ பின் யூஸ் பண்ணி வாங்கினாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. சாரி மேடம், அவங்க கேஷ் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. சார், நீங்க சொன்ன சஞ்சனான்ற கஸ்டமர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை மேடம், நான் தான் சொன்னேனே நிறைய பேரை பார்க்குறோம், ஞாபகம் இல்லை மேடம். ஓகே, அந்த பில் டேட் பில்லிங் டைம் ரெண்டையும் நோட் பண்ணி கொடுங்க போதும். சரிங்க. மேடம் டேட் இஸ் 28th மார்னிங் 10 o'clock மேடம். சார் 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 சார். மிஸ்டர் ஜெயக்குமார் சொல்லுங்க சார். மினிஸ்டர் வீட்டு ஃபங்க்ஷன்ல காணாம போய் கிடைச்சால அந்த குழந்தை வாணிய இப்போ இங்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். இப்போ அந்த குழந்தை இங்க எதுக்கு சார்? மிஸ்டர் ஜெயக்குமார், அந்த குழந்தைய நாங்க கண்டுபிடிச்சப்போ அந்த குழந்தைய கூட்டிட்டு போனது ஒரு அக்கான்னு சொன்னான். சார் அதான் முடிஞ்சு போன விஷயமாச்சே சார். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த குழந்தை இங்க எதுக்கு சார்? மிஸ்டர் ஜெயக்குமார், அந்த விஷயத்திலயுமே ஒரு மிஸ்டீரியஸ் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அந்த அட்டெம்ப்டோட மோட்டிவ் நமக்கு இப்போ வரைக்கும் சரியா தெரியல. அதே கிட்னாப்பிங் அட்டெம்ப்டா இருக்கக்கூடாது. அதுக்கான அத்தனை பாசிபிலிட்டிஸும் அங்கே இருந்துச்சு. ஸோ நாம் அந்த கோணத்தை ஒரு எவிடன்ஸை வச்சு இந்த குழந்தை கிட்னாப் கேஸை ஹேண்டில் பண்ணா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது சரி சார், ஆனா அந்த குழந்தை தான் எல்லாத்தையும் அங்கேயே சொல்லிடுச்சாமே. அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு சார்? ஒரு அக்கா கூட்டிட்டு போனாங்க, திடீர்னு விட்டுட்டாங்கன்னு அந்த குழந்தை தகவல் மட்டும்தான் சொல்லிச்சு. ஆனா இப்போ வரைக்குமே அவளை கூட்டிட்டு போன அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. அதுக்காக தான் இப்போதைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற காம்போசிட் ஆர்டிஸ்ட்டை வர சொல்லியிருக்கேன். 2 பேருமே வந்த உடனே அந்த குழந்தை சொல்ல சொல்ல அவர் அந்த பொண்ணு முகத்தை டிராயிங் பண்ணி காட்டி அதை வாணி சரிதான்னு சொன்னா இப்போதைக்கு அந்த வாணி அட்டெம்ப்ட் பண்ண பொண்ணு யாருன்னு ஒரு பிக்சர் கிடைக்கும்ல. அது ஃபர்தரா அந்த குழந்தைங்க கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளும் அந்த குழந்தைய வந்த உடனே டிராயிங் ரூம் கழிச்சிட்டு வந்துருங்க. எஸ் சார். நீங்க ஆரம்பிங்க சார். ஹாய். வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். அந்த போட்டோ ஒன்னு கொடுத்துட்டாங்களா? இன்னும் இல்ல அங்கிள், கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. கொடுப்பாங்க. அன்னைக்கு உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரே ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. அவங்கள கண்டுபிடிச்சு உனக்கு அவங்க தரேன்னு சொன்ன எல்லா கிஃப்டையும் வாங்கிடலாம். அதுக்கு தான் வர சொன்னேன். ஐ சூப்பர் அங்கிள். நீ சொல்ல சொல்ல இந்த அங்கிள் அவங்கள வரைஞ்சு காட்டுவாரு. அத நீ சரியா பார்த்து அந்த அக்காவான்னு சொன்னா
உடனே இந்த இன்ஸ்பெக்டர் அங்கிள் அந்த அக்காவை கண்டுபிடிச்சு உன்னோட கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு. ஐயோ சூப்பர் அங்கிள், நான் சொல்றேன். ஓகே, வாங்க வாங்க வாங்க. குட் கேர்ள், குட் கேர்ள். வாங்க வாங்க. சொல்லுமா. சொல்லுங்க. எப்படி இருப்பாங்க?